உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம 8th 5 இயர் பிளான் பத்தி பார்ப்போம். 8th 5 இயர் பிளான் இதோட காலகட்டம் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1992 டு 97. ஏன்னா 90 92 வரையும் 90 டு 92 வரையும் ஆனுவல் பிளான்ஸ் நடந்திருக்கும்னு பார்த்தோம். நேஷனல் எக்கனாமிக் பாலிசி இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இந்த 8th 5 இயர் பிளான் எப்படிப்பட்ட பிளானா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளான்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நேஷனல் எக்கனாமிக் பாலிசியில நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை ஃபுல்லா இந்த 8th 5 இயர் பிளான்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ டோட்டலா அதாவது எக்கனாமி வந்து எப்படி மாறுதுன்னா மார்க்கெட் லெட் எக்கனாமியா மாறும். மார்க்கெட் லெட் எக்கனாமியா மாறும். அதாவது சந்தையே பொருளாதாரத்தை வந்து தீர்மானிக்கும். என்ன தேவை என்ன தேவைன்றது சந்தை தான் தீர்மானிக்க போகுது. சரிங்களா? இந்த 5 இயர் பிளான்ல டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 5.6% ஆஃப் growth ரேட் ஆஃப் ஜிடிபியா இருந்துச்சு. அதாவது 5.6% ஜிடிபி growth ரேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஜிடிபி growth ரேட்டா இருக்கணும்னு நினைச்சாங்க. பட் ஆனா அவங்க அச்சீவ் பண்ணது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 6.8% வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அச்சீவ் பண்ண 6.8. ஸோ வே மோர் வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் இந்த 5 இயர் பிளான்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அந்த ஜிடிபியோட நீங்க வந்து பொருத்தி பார்க்கணும். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பார்த்துருப்போம்ல, அதில் நம்ம பார்த்துருப்போம் 1991ல 44% வந்து சர்வீஸ் செக்டார் தான் வந்துட்டு கொடுத்துருந்துச்சு. அப்போ சர்வீஸ் செக்டார்ல எந்த ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியமா தேவைன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் முக்கியமா தேவை. இந்த 5 இயர் பிளான்ல ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? டெவலப்மெண்ட்னா கெப்பாசிட்டி பில்டிங் தான் டெவலப்மெண்ட். சரிங்களா? டெவலப்மெண்ட்ன்றது growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம முன்னாடி செஷன்ஸ்ல பார்த்துருப்போம். டெவலப்மெண்ட்னா குவான்டிடேட்டிவாகவும், அதாவது ஜிடிபி வைஸும் ஒரு நாடு முன்னேறணும், பிளஸ் அதுல இருக்க மக்கள் வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அடையணும். அதுதான் வந்து டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு அர்த்தம். சரிங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 இயர் பிளான் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் வந்து அப்படியே முன்னேறிக்கிட்டே போகும். இன்னைக்கு வரையும் ஐடி செக்டார் நல்லா தானே இருக்கு நம்ம கண்ட்ரில. ஸோ அதெல்லாம் இந்த நேஷனல் எக்கனாமிக் பாலிசி ஒரு காரணம். அதுக்கு அடுத்து வந்து 5 இயர் பிளான்ஸை அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? இது வந்து 8th 5 இயர் பிளான். இதுக்கு அடுத்து 9th 5 இயர் பிளான். இதோட காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9th 5 இயர் பிளானோட காலகட்டம் என்னன்னா 1997 டு 2002. சரிங்களா? ஆனா 1997ல இது ஆரம்பிச்சுச்சா, இந்த பிளான் வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா 1997ல ஏசியன் கிரைசிஸ்னு ஒன்று வரும். ஏசியன் கிரைசிஸ் இது என்னன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இது எங்க ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா, தாய்லாந்து இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து சில பினான்சியலா கிரைசிஸ் ஆரம்பிக்கும். அது வந்து இந்த ஏசியன் பகுதிகளில் இருந்த நாடுகளை வந்து நல்லா பாதிச்சுது. பட் இந்தியாவை அந்த அளவுக்கு பாதிச்சுதான்னு கேட்டா கிடையாது. ஓரளவுக்கு பாதிச்சுன்னு சொல்ல. பட் ஆனால் நம்மளோட எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு இந்த கிரைசிஸ் நடந்தப்போ கூட. அப்புறம் இதே காலகட்டத்தில் நம்ம கண்ட்ரியில பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஒன்று நடக்கும். பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஒன்று நடக்கும். அதாவது கவர்மெண்ட் சம்பந்தமா சில கிரைசிஸ் நடக்கும். இந்த கிரைசிஸ் நடந்தனால இந்த பிளான் வந்து எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 1999ல தான் ஆரம்பிக்கும். அப்போதான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து இந்த பிளானுக்கு வந்து அப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? நம்ம நித்தி ஆயோக், பிளானிங் கமிஷன், இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு செஷன்ல பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆரம்பிக்கிட்ட சில பாடிஸ் தான் இந்த என்டிசி. இதெல்லாம் ஓகேவா? இதோட காலகட்டத்தில் எப்படி என்ன சொல்றது, நம்ம அவ்வளவு அச்சீவ் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் அச்சீவ் பண்ணியிருந்தோம். இதோட மோட்டோ என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா growth with justice and equity. இந்த மோட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி 4th பிளான் அப்போ நான் ஒரு மோட்டோ சொல்லியிருப்பேன், growth with stability அப்படின்னு. சரிங்களா? இது வந்து growth with justice and equity. ஈக்குவாலிட்டினா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. ஈக்விட்டினா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஆனா யாருக்கு எவ்வளவு தேவையோ அது கிடைக்கணும் அப்படின்னு. நம்ம அந்த இன்ஸ்டாகிராம்லாம் சில விஷயங்கள் பார்த்துருப்போம். ஒரு 3 சேர் இருக்கும், அதுல 3 பேர் நின்று இந்த என்ன சொல்ற மேட்ச் பாக்குற மாதிரி. ஆனா ரொம்ப குள்ளமா இருக்கவங்க, அதாவது ரொம்ப ஷார்ட் ஹைட்டா இருக்கவங்க, அவங்களால பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேர் கொடுத்தாங்கன்னா அவங்களால அது மேலே நின்று பார்க்க முடியாது. அப்போ அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சேர் கொடுத்தா அவங்க வந்து ஐபிஎல் மேட்ச் பார்ப்பாங்க. அதுதான் அந்த ஈக்விட்டி. யாருக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது. சரிங்களா? ஓகே. இந்த 9th 5 இயர் பிளான்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா 10th 5 இயர் பிளான். ஓகேவா? 10th 5 இயர் பிளான்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டரை வந்துட்டு உள்ள வைக்கிறாங்க. சரிங்களா? 10th 5 இயர் பிளான்ல
10th 5-year பிளான்ல ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டரை அந்த 5-year பிளான்ஸ்குள்ள வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சாப்டரை வந்து அந்த பிளான்குள்ள வைக்கிறாங்க. ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக நம்ம நாட்டில் அப்போ வரையும் ரொம்ப பிளான்ஸ் எடுக்கல. சரிங்களா? ஏன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த 10th 5-year பிளான்ல வந்துருச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பிளானோட இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th 5-year பிளான் இயர் என்னன்னா 2002 to 2007. 2002 to 2007 2004ல என்ன வந்திருக்கும்? சுனாமி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்குள்ள வைக்கிறாங்க. இதோட சேர்த்து என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் பீப்புள், இந்தியாவோட பீப்புள் பெர் கேபிட்டா இன்கம் இருக்குல்ல, பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு டபுள் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. டபுள் பண்ணோம் வித்தின் த பீரியட் ஆஃப் 10 years. ஓகேவா? வித்தின் 10 years பெர் கேபிட்டா இன்கம் வந்து டபுள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. டபுள். ஓகேவா? அதுக்கப்புறம் பாவர்ட்டி ரேஷியோவையும் வந்துட்டு 15%க்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க பை 2012. அதுவும் 10 years தான். 2002ல ஆரம்பியா 2012 தான் இதோட 10th year. ஸோ பாவர்ட்டி ரேஷியோ வந்துட்டு 15% வரையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதோட டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் த க்ரோத் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. டார்கெட் வந்துட்டு 8% ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 7.1%. சரிங்களா? அச்சீவ் பண்ணது 7.1%. இது வந்துட்டு 10th 5-year பிளான். இதுக்கு அடுத்து 11th and 12th அதை ரொம்ப சீக்கிரமா பார்த்துருவோம். 11th பிளானுக்கு வந்து என்ன ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க டார்கெட் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th பிளான் இதோட இயர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2007 to 2012. ஆமாம், 2012. இதுக்கு வந்து ஒரு மோட்டோ வச்சிருந்தாங்க. என்னன்னா டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் சஸ்டைனபிள் growth அப்படின்னு வச்சிருந்தாங்க. சரிங்களா? டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஓகே, டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் சஸ்டைனபிள் growth அப்படின்னு இதோட மோட்டோ வச்சிருந்தாங்க. சரிங்களா? டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் எதை ஃபாஸ்டரா அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்து சீக்கிரம் நம்ம வந்து பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்துட்டு சீக்கிரம் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் சஸ்டைனபிள் growth. அதே நேரத்தில் என்ன சொல்றது, ரிசோர்ஸஸையும் நம்ம ரொம்ப அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மோட்டோ வச்சிருந்தாங்க. இதோட டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9% இருந்துச்சு. டார்கெட் வந்துட்டு 9% இருந்துச்சு. பட் இவங்க அச்சீவ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல ஜிடிபி growth ரேட் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா 7.9% அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. இதுவரையும் அச்சீவ் பண்ண ஜிடிபி growth ரேட்ல இந்த 11th 5-year பிளானோட தான் அதிகமே 7.9%. இது வந்து இன்ஸ்பைட் ஆஃப் 2 கிரைசிஸ் நடக்கும். நான் 1997ல ஒரு கிரைசிஸ் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2008ல ஒரு கிரைசிஸ் நடக்கும். சரிங்களா? குளோபல் கிரைசிஸ். அப்பையும் கூட இந்தியா வந்து விஸ்டாண்ட் பண்ணி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு அடுத்து 12th 5-year பிளான். இந்த 12th 5-year பிளான்ல என்ன மோட்டோவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் growth அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 12th 5-year பிளானோட இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012 to 2017. சரிங்களா? இதோட மோட்டோ என்னன்னு சொல்லினேன், டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் growth. இன்க்ளூசிவ்னா மீனிங் என்னன்னா யாரையும் விட்டுட்டு நம்ம வந்து முன்னேறி போயிட்டு இருக்க கூடாது. எல்லாரையும் உள்ள இழுத்து அதாவது விளிம்பு நிலை மக்களையும் உள்ள அந்த growthக்குள்ள இருக்கணும். அதாவது சில பேருக்கு மட்டும் அந்த growth நடக்கிறனால நன்மைகள் நடக்கக்கூடாது, எல்லாருக்குமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து 11th போட்டிருக்கேன், சாரி 12th 5-year பிளான் 2012 to 2017. இந்த பீரியட்ல தான் நீத்தி ஆயோக்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீத்தி ஆயோக் ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம அது என்னன்றத அடுத்த செஷன்ல பார்ப்போம். இதுவரையும் நம்ம 12 5-year பிளான்ஸை நல்லா இன் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்லாம் நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த செஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே இந்த 5-year பிளான்ஸையும் சரி அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்லையும் சரி என்ன மாதிரியான சூழல் வந்துட்டு நம்ம நாட்டில் நிலவுச்சு, அதனால என்ன மாற்றங்கள் நடந்துச்சுன்றது எக்கனாமியில் உங்களால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு, அதாவது இந்த செஷன் வந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சிவில் சர்வீசஸ் இல்லை குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.